கேரள சினிமாவில் நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பாலியல் புகார் நம்ம யாரையெல்லாம் பெரிய டைரக்டர்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அவங்கெல்லாம் இந்த விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. வழக்குகள் தொடரப்பட்டு அவங்க வகித்து வந்த முக்கியமான பதவிகளையும் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம் இருக்குதுன்னா, சில மிக முக்கியமான நடிகர்கள் பெயர் இன்னும் வெளியில் வரல. யார் பாதிக்கப்பட்ட பெண்கள் இப்போ அந்த மிக முக்கியமான நடிகர்களை தொடர்பு கொண்டு, நான் உங்கள் பெயரை சொல்லட்டுமா, சொல்லாமல் இருக்க நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்ற பேரம் வேற நடக்குதுங்களாம். அப்படி சொல்லாமல் இருக்கணும்னா சில லட்சங்களை இங்கே தள்ளி விடணுன்ற மாதிரியெல்லாம் சில பேர் மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பாலியல் நடந்திருக்கும், 2 பேருமே ஒத்து போயிருப்பாங்க. ஆனால் இப்போ விஷயம் பெருசானதுனால இப்படி மிரட்ட தொடங்கியிருக்கிறாங்க சில பெண்கள். இதில் சில முக்கியமான நடிகர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்றாவி போகட்டுன்னு சொல்லிட்டு பல லட்சங்களை, 50 லட்சத்துக்கு மேலே தான் பேரம்லாம், 1 லட்சம் 2 லட்சம்லாம் கிடையாது. சரி போகட்டுன்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. கொடுக்கலன்னு சொன்னால், பேர சொன்னால் அசிங்கமாக போயிடாதீங்களா? இத்தனை ஆண்டு காலம் பாதுகாக்கப்பட்டு வந்த தன்னுடைய நற்பெயரை கலங்கப்படுத்திக்க வேண்டுமா? ஒரு 50 லட்சம் தானே போகட்டுன்னு சொல்லிட்டு அடித்து விடுற நடிகர்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்கங்க.